Hi மக்களே, இது உங்கள் ஜோ. Welcome to another program of Blah Blah with Joe. மக்களே, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷனோட வந்திருக்கேன். As you all know, ஓணம் வருது. இந்த வர்ற சண்டே தான், செப்டம்பர் 15 தான் ஓணம் கொண்டாடப்படுறது. ஸோ அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு டேயை வந்துட்டு வரவேற்கிறதுக்காக இன்னைக்கோட எபிசோடு அதுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஒரு எபிசோடு. நீங்கள் நிறைய பேர் ஓணம் ஃபெஸ்டிவல் வந்துட்டு மலையாள மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு உண்மையான கதை தெரியுமான்னு தெரில, தமிழ் மக்களுக்கு எந்த அளவுக்கு ஓணத்தை பற்றி தெரியும்னு தெரில. ஸோ அதை பற்றி ஜஸ்ட் ஒரு 2 வார்த்தை சொல்லலான்னு தான் இன்னைக்கோட எபிசோடு டெடிகேட் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய பண்டிகை வந்துட்டுலங்க, நல்லது தீமையை ஜெயிச்சதுக்காகத்தான் பண்டிகையாக கொண்டாடப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி நார்த் இந்தியாவில் வந்து ராமன் ராவணனை கொன்னப்போ ஊர் மக்களே சந்தோஷாங்க கொண்டாடினாங்க. அதே மாதிரி சவுத் இந்தியாவில் தீபாவளி எது கொண்டாடுறாங்க, கிருஷ்ணன் நரகாசுரை கொன்னப்போ ஊர் மக்களே எல்லாம் சந்தோஷாங்க கொண்டாடினாங்க. சரிங்களா? ஆனால் ஓணம் பண்டிகை மட்டும்தான் மகாபலின்ற ஒரு அசுரனை மகாவிஷ்ணு வாமன அவதாரத்தில் வந்து கொன்னப்போ ஊர் மக்கள் எல்லாருமே சங்கடப்பட்டாங்க, அழுதாங்க. சரிங்களா? அந்த மகாபலியை கொல்றதுக்காக வந்த மகாவிஷ்ணு அவரை கொல்ல போகும்போது அந்த மகாபலி ஒரே ஒரு வரத்தை தான் கேட்குறாரு. சரி, எதுக்கு மகாபலி எதுக்கு மகாவிஷ்ணு வந்து மகாபலியை கொல்ல வந்தாருன்றது ஒரு வேற கதை, நான் வேற எபிசோடில் சொல்கிறேன். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷனான இந்த மகாபலி, அவர் ஒரு ராஜா, ஆக்சுவலாக ஒரு ஊர் மக்களோட ராஜா, பெரிய தானசீலன், யாருக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. நம்ம கர்ணன் மாதிரி அவர் கிட்டத்தட்ட. ஆனால் கர்ணனோட பல வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர். சரிங்களா? அவ்வளோ பெரிய மனசு, ஊர் மக்களுக்கு எல்லாருமே இத்தனைக்கும் அவர் ஒரு அசுரர், ஆனாலும் ஊர் மக்கள் எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் மகாவிஷ்ணு வந்து வாமன அவதாரத்தில் வந்து கொல்றாரு. கொல்ற போகிற முன்னாடி அந்த அசுரர் வந்து மகாவிஷ்ணு கிட்ட ஒரே ஒரு வரம் கேட்குறாரு. இது மாதிரி என்னோட ஊர் மக்களை ஒரு நாள் நீங்கள் என்னை இப்போ கொண்டுட்டு நான் பாதாளத்துக்கு போயிடுவேன். ஆனால் அந்த பாதாளத்துலேருந்து வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் பூமிக்கு வந்து என் பிரஜைகளை பார்க்கறதுக்கான வாய்ப்பு நீங்கள் எனக்கு தரணும்னு சொல்லுவாங்க. மகாவிஷ்ணு வந்துட்டு அந்த வரத்தை அவருக்கு கொடுப்பாரு. அந்த ஒரு நாள் அவர் எப்போ வராரோ பூமிக்கு, அவரோட ஊர் மக்களை பார்க்கறதுக்கு வராரோ, அந்த நாள் தான் ஓணம்னு கொண்டாடப்படுறது. ஓணம்ன்றது கிட்டத்தட்ட 10 நாள் கொண்டாடுற ஒரு பண்டிகை. அந்த 10 நாளில் ஒரு பர்டிகுலர் நாள் இருக்குது, அது பேர் வந்து திருவோணம். அந்த ஒரு நாளில் தான் இந்த மகாபலி என்ற ராஜா வந்து அவரோட ஊர் மக்களை பார்க்க வர்றாரு. ஸோ அந்த ஊர் மக்கள் அன்னைக்கு அவங்க ராஜா வர்ற அன்னைக்கு தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு, அவங்க வீட்டுக்கு முன்னாடி பூக்களம் எல்லாம் போட்டு, மகாபலிக்கு பிடிச்ச நல்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ண, அதுதான் சத்யான்னு சொல்லுவாங்க. ஓணம் சத்யா, நிறைய பேர் சாத்தியா அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது ஓணம் சத்யா. சரிங்களா? ஸோ சத்யெல்லாம் ரெடி பண்ணி, அப்புறம் படகு போட்டி எல்லாம் வச்சு, தப்பட்ட இருக்கிற எல்லா செலிப்ரேஷன்ஸும் பண்ணி தான் அவங்க ராஜாவை வர வைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஓணம் செலிப்ரேஷன்ஸ் பார்க்கும்போது யாரா ஒருத்தர் குண்டா ஒருத்தர் வந்துட்டு தலையில் கிரீடெல்லாம் வச்சுட்டு கையில் ஒரு குடையெல்லாம் பிடிச்சிட்டு வர்றாருன்னா தெரிஞ்சுக்கோங்க, அவர் தான் மகாபலின்ற ஒரு அசுரர். அவருக்காக தான் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதான் ஓணமோட ஒரு ஸ்லைட் பேக் ஸ்டோரி. கண்டிப்பாக ஓணத்துக்கு இந்த வர்ற சண்டே தான் ஓணம். கண்டிப்பாக இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கேயாவது சத்யா சாப்பிட முடிஞ்சதுன்னா, இங்கே நிறைய இடத்துல பூக்களம் போடுவாங்க, சத்யா நிறைய இடத்துல அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ எங்கெங்கே உங்களால் முடியுதோ கண்டிப்பாக போய் அந்த ஒரு ஃபீலை என்ஜாய் பண்ணிட்டு கண்டிப்பாக வாங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஓணம் ரிலேட்டடாக சரி எனக்கு ஒரு பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜேக்கப் என்ற சொர்க்கராஜ்யத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் இருக்குங்க, திருவாவணி ராவுன்னு சொன்ன ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டு தான் இன்னைக்கு நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டுக்கு ரியாக்ட் பண்ண, நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரியாக்ட் வித் யூ கைஸ் ஆன் தி சாங். சரிங்களா? சரி, அந்த பாட்டை இப்போ பார்த்துடலாம். இவன் போலி ரஞ்சி பணிக்கர், நல்ல ஒரு காம்போ. பிரேமம்லி இவங்க தான் அப்பா புள்ள. திருவாவணிராவ மனசாகி நிலாவ மலையாள சுண்டில் மலரோண பாட்டு. திருவாவணிராவ மனசாகி நிலாவ மலையாள சுண்டில் மலரோண பாட்டு. மாவின் கொம்பேறுന്നൊരു പൂവാലിക്കുയിലേ இவர்தான் மாவே. தம்பிராண்டே வரவாயால் சொல்லு. திருவாவணிராவ மனசாகி நிலாவ மலையாள சுண்டில் மலரோண பாட்டு. திருவாவணிராவ மனசாகி நிலாவ
இதாங்க ஓட சத்யா. இந்த சண்டே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ൂണിന്റെ സന്തോഷം പൂങ്കോടി കസവിട്ട് ഊഞ്ഞാലിലാടുമ്പോൾ നിലവോരമുണരുന്നു സംഗീതം സംഗീതം തിരുവാവണിരാവ് മനസാകെ നിലാവ് മലയാള ചുണ്ടിൽ മലരോണപ്പാട്ട് മാവിൻ കൊമ്പേറുന്നൊരു പൂവാലിക്കുയിലേ മാവേലി തമ്പ്രാന്റെ വരവായാൽ ചൊല്ല് തിരുവാവണിരാവ് മനസാകെ നിലാവ് മലയാള ചുണ്ടിൽ മലരോണപ്പാട്ട് யோ இப்போ எல்லாத்தையும் எனக்கு அந்த ஃபீல் ஆரம்பிச்சிட்டிங்க, ஓணமோட ஃபீலு. எஸ், நான் சொன்னேன், ஐ மீன் இந்த சண்டே வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஓணம் சதி. ஐம் நாட் கோயிங் ஹோம் ஃபார் ஓணம். நெக்ஸ்ட் மந்த் மோஸ்ட்லி ஐ மைட் பி கோயிங் ஹோம். ஸோ ஓணத்துக்கு ஆக்சுவலாக அப்பா அம்மா கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு போக முடியல. ஸோ மோஸ்ட்லி என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஓண சத்யா நான் ஐல் பி ஹேவிங் இட். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நானும் என்ன பண்ணுறேன், ஓண சத்யா எங்கெங்கே பண்ணுறாங்கன்ற ஒரு டீட்டெயில்ஸ் மேபி இந்த வீடியோவில் இல்லை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். நீங்களும் கண்டிப்பாக ஓணம் ஃபெஸ்டிவலோட எல்லா செலிப்ரேஷன்ஸும் பண்ணுங்கள். பூக்களம் நிறைய இடத்துல உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கூட நீங்கள் சின்ன சின்னதாக பூக்களம் கூட போடலாம். அண்ட் எங்கேயாவது பெரிய பூக்களம் காம்படிஷனோ இல்லை அது மாதிரி டிஸ்பிளே பண்ணுறாங்கன்னா அதோட டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக போடுறேன். ஓண சத்யா எங்கே நடக்குதுன்றதும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இஃப் ஐ டோன்ட் see you guys before Onam, once again wishing you all of you a happy Onam to all my subscribers, all my friends, everyone out in the world. எல்லாருக்கும் என்னோட ஒரு ஹாப்பி திருவோண ஆசம்சைகள், சரிங்களா? Okay, until I meet you guys in another video, this is your Joe signing off from Blah Blah Blah. Bye bye.